الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن يطع الله ورسوله فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا ذلك الفضل من الله وكفى بالله عظيما صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم الدين يسر أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் வல்லவனாகிய அல்லாஹ்வின் மீது வைத்தாட்டுமாக. அபிதவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கு சங்கமித்திருக்கும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். பல வகையான மதங்களும் மார்க்கங்களும் இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அல்லாஹ் தஆலா இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கின்ற நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் உண்மையான சத்தியமான மார்க்கத்திலே வாழ செய்து கொண்டிருக்கிறானே. இதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்களை படைத்துள்ளார். அந்த படைத்த அனைத்து மனிதர்களுக்கும் அவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காண்டி பல நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்திற்கு ஒரு நபி வருவாங்க. அந்த நபி வந்து பிறகு அந்த கூட்டத்துக்கு உபதேசம் செய்வாங்க, அந்த உம்மத்துக்கு உபதேசம் செய்வாங்க. அந்த நபியோட வஃபாத் வந்துடும். பிறகு அடுத்த நபி, அதுக்கடுத்து அந்த நபி வருவாங்க, அவங்க உபதேசம் செய்வாங்க. இப்படியே ஒரு நபியா வந்து வந்து போய்கொண்டு இறுதியாக நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்து நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். இதுக்கு பிறகு யாரும் வருவாங்களா? சந்தேகமே கிடையாது. இதுக்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டாங்க. நாளை மறுமை நாள் வரையும் கியாமத் நாள் வரை பிறக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரே நபி நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இருக்கிறாங்க. இன்று பார்க்க இருக்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்முடைய பிரியம் எந்த அளவுக்கு இருக்கின்றது. நம்ம வைக்கின்ற பிரியம் அதை ஒரு பக்கம் வைப்போம். முதல்ல பிரிய வச்சிருந்தாங்கல்ல, அவங்க எப்படிப்பட்ட பிரிய வச்சிருந்தாங்கன்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். நாம சும்மா பேருக்கு ஒரு பைத்தை படிக்கிறோம், அந்த நபி மேல பிரிய வச்சிருக்கிறேன் ஏதாவது ஒண்ணு சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கிறோமே. உண்மையான பிரியம் நபி மேல் வைத்தது யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது சஹாபாக்களை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் காட்டுத்தனமான காதல், நபியின் மீது ஒரு காட்டுத்தனமான காதலை சஹாபாக்கள் வைத்திருந்தார்கள். எப்படிப்பட்ட சம்பவம் என்று சொன்னால் அதை பத்தி பேசினா அதுவே ஒரு நீண்ட நாட்களாக போய் கொண்டிருக்கலாம். இந்த ரபியுல் மாசம் ஃபுல்லா பேசலாம். நபியர்கள் மீது சஹாபாக்கள் வைத்து பிரியம் சொல்லி ஒரு சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டா ஒரு சஹாபியும் எப்படி வச்சிருந்தாங்க சொல்லி பேசிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நபி மேல ஒரு சஹாபியும் தன்னுடைய உயிருக்கும் மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், என்னிடத்துல இருக்கிற பொருள் மனைவி மக்கள் எல்லாத்த விட நாம பிரிய வச்சிருக்கேன்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உயிரை விட மேலா யார் நேசிப்பாங்களோ அவங்க உண்மையான முஃமினாக, யார் நேசிக்கவில்லையோ அவங்க உண்மையான முஃமினா ஆக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் யார சொல்லலாம், என் உயிரை விட உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உச்சக்கட்ட காதல் என்று சொன்னால் உயிரை விட மேலாக நேசிப்பது. நான் ரொம்ப பெருசா நிறைய சம்பவங்களை சொல்லி இங்க பேச விரும்பல, ஏன்னா பெல் அடிச்சிருவாங்க. பெல் வீணா போனதா தட்டுறாங்க. தட்டும் போது நம்ம மண்டையில கொஞ்சம் டென்ஷன் ஆச்சுன்னு சொன்னா மைக்கெடுத்து அவர் மண்டையில அடிக்கணும்னு தோணும். ஆனா அப்படி அடிச்சுட்டோம்னு சொன்னா நாளைக்கு நம்ம சபையில பேசும்போது தக்காளி எடுத்து நம்ம தலையில அடிப்பாங்க. ஆகையால் நான் சில சம்பவங்களை மட்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைய காலத்திலே எத்தனையோ நபர்களின் மீது நம்முடைய பிரியங்கள் இருக்கிறது. அது வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரியம் வரும். குழந்தை ஒரு 10-15 வயசு வரையும் தாய் தந்தையை தவிர யார் மேலேயும் பாசம் ஜாஸ்தியா வைக்காது. உனக்கு யாரப்பா ரொம்ப பிடிக்கும் கேட்டா அப்பா அம்மாவை தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் 15 வயசுல இருந்து அவன் மேல போனோம்னு சொன்னா அவன் லவ் பண்றான், அந்த காதலியை சொல்லுவான், இவன் மேலதான் எனக்கு பிரியம். எப்படி தாய் தந்தைக்கு மேல எங்க அம்மாவுடனே ஆள ரொம்ப ரொம்பன்னு சொல்லுவான். ஆனா சஹாபாக்கள் சிறு வயதில் இருக்கட்டும், பெண்மணிகள் இருக்கட்டும்,
எந்த தரத்தில் இருந்தாலும் அவங்க காதலிச்ச ஒரே நபர் யாரு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஒரு தடவை உஹது போர்ல எல்லா எல்லா நபர்களுக்கும் பெரும் காயப்பட்டுன்னு சொல்லி பெண்மணிகளுக்கு எல்லாம் செய்தி போகுது. அப்போ ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க கேட்டுட்டே இருந்தான். அப்ப அவங்கள சொல்லப்படுச்சு, ஒரு நபர் சொன்னாங்க, ஏமா உங்களுடைய தந்தை இந்த போல ஷஹீதாயிட்டாங்கன்னு சொல்லப்படுச்சு. அவங்க இன்னால இல்லாம சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் அவங்க சொல்லப்படுச்சு, உங்களுடைய கணவன் வஃபாத் ஆயிட்டாருமான்னு சொல்லப்படுச்சு. மறுபடியும் இன்னால சொல்லிட்டு மறுபடியும் கேட்கறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை அவங்க எப்படி இருக்காங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கறாங்க. திரும்ப அவங்கள சொல்லப்படுச்சு, உங்களுடைய சகோதரர் வஃபாத் ஆயிட்டாருன்னு சொல்லப்படுச்சு. திருப்பி அவங்க கேட்கறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்காங்கன்னு கேட்கறாங்க. அப்புறம் அவங்க சொல்லப்படுச்சு, உங்களுடைய மகனும் வஃபாத் ஆயிட்டாருன்னு சொல்லப்படுச்சு. யாருங்க? தந்தை, சகோதரர், கணவன், மகன் 4 நபர்களும் வஃபாத் ஆயும் கூட அந்த பெண்மணி என்ன கேட்டாங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னப்ப நபியை போய் பார்த்ததுக்கு அப்புறம் நபி சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ் உங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு நிம்மதியா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பெண்மணி சென்றாங்க. அந்த மாதிரி சஹாபாக்கள் பெண்மணிகள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தன்னுடைய உயிரை விட மேலாக நேசித்திருந்தார்கள். குபைர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். குபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காஃபிர்கள் பிடிச்சு கைது செஞ்சு வச்சுட்டாங்க. தன்னுடைய மரண தருவாயில அவங்க தூக்குல போட போறாங்க. இந்த நேரத்தில் அவங்களை கேட்கப்படுகிறது, குபைபே உங்களை தூக்கில் இடப்பட போகிறது. இந்த நேரத்துல உங்களை இறக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இந்த தூக்கு மேல போட்டுட்டு உங்களை உங்க மனைவியோட இருங்க, உங்க மனைவிமார்களோட, உங்க மனைவி உங்க பிள்ளைகளோட உங்களை விட்டுட்டா நீ சந்தோஷப்படுவீங்களான்னு கேட்கப்படுது. அப்ப குபைர் சொன்னாங்க, நான் உயிரோடு இருக்கும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் முள் தைப்பதை கூட விரும்ப மாட்டேன்னு எங்க சொல்றாங்க, தூக்கு மேல வைக்கும் போது சொல்றாங்க. அப்பொழுது சஹாபாக்களுடைய பிரியத்தை நாம் பார்க்க வேண்டும். எத்தனையோ சஹாபாக்கள் நீந்து நின்ற வரலாறுகள் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரியத்தினால் அவர்கள் ரத்தத்தை கொடுத்த சம்பவங்கள் கூட இருக்கிறது. சஹாபாக்களுடைய பிரியத்தின் அளவை நம்மால் ஒரு துளி கூட வைக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் யார் யார் மேலேயோ பிரிய வைக்கிறோம், எத்தனையோ நபர்கள் பிரிய வைக்கிறோம். இந்த ரபீஉல் மாதம் யார் பிறந்த மாதம், நம்முடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் பிரியம் வைத்திருக்கிறோமா என்று சிறிது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் நாம் பிரியம் வைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறாக நம்மின் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எல்லா நபிமார்களும் துஆ இருந்துச்சு. அந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க. நாளைக்கு மறுமை நாள்ல சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல ஒரு மனிதர் கீழே விழப் போகிறார் என்று சொன்னால் கையை பிடித்து நான் காப்பாற்றுவேன், என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு நபர் கூட நரகத்துக்கு சென்றுவிடக் கூடாது என்று துடிக்கின்ற ஒரு மனம் கொண்ட நம்மின் மீது பாசம் வைத்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நம்முடைய பிரியம் எந்த அளவு இருக்கின்றது என்று சரி சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் காஃபிர்களையோ மாற்று மதத்தார்களையோ பார்த்து சிரிக்கிறது உண்டு. எதற்காக சிரிக்கிறோம் என்று சொன்னால், சில மதத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் நிக்கிறாரு, நின்றுட்டு போ அப்படிங்கிறாரு, ஒரு 10 பேர் கீழே விழுறான். இந்த பக்கம் திருப்பி போங்கிறாங்க, 10 பேர் அப்படி திருப்பி கீழே விழுறான். இதை பார்த்து நம்முடைய சமுதாய மக்கள், நம்முடைய இஸ்லாமியர்கள் சிரிக்கிறார்களே தவிர அவர்கள் யோசிக்கவில்லை. அவர்கள் அந்த மார்க்கத்திலே உண்மையாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், அதிலே ஸ்திரமாக இருக்கிறார்கள், அதிலே இஸ்திகாமத்தா இருக்கிறார்கள். அவங்க ஒரு மார்க்கத்தை நம்புறாங்க, ஆனா அந்த மார்க்கத்தை விட்டு வேற எந்த மார்க்கத்துக்கு போகாம தயாரா இல்லை. ஏன்னா அவங்க அந்த மார்க்கத்தை பிரியப்படுறாங்க, அதுல அவங்க சொன்னதெல்லாம் என்ன செய்யறாங்க, அப்படியே பின்பற்றுறாங்க. நம்முடைய மதத்துல உள்ளவங்க பின்பற்றுறோமான்னு சொல்லி சிரிச்சு பார்க்கணும். ஆனா நாம என்ன செய்யறோம், அவங்கள பார்த்து சிரிக்கிறோம். ஒரு மாற்று மதத்துல இருந்து ஒரு முஸ்லீம் ஒருத்தர் முஸ்லீம் ஆயிட்டாருன்னு சொன்னா அவர் இஸ்லாத்தை பட்டி பிடிச்சுக்குவாரு. அதுக்கு என்னன்னு சொன்னா அவங்க ஹக்கா விளங்காம இருக்கிறாங்க, பாத்துல இருக்கிறாங்க. நம்மளுக்கும் காஃபிர் கொஞ்சம் தான் தெரியுமா, நம்மளாம் வெளிச்சத்துல இருக்கிறோம், அவங்க இருட்டுல இருக்கிறாங்க. ஆனா நம்மளாம் வெளிச்சத்துல தூங்கிட்டு இருக்கிறோம், அவங்க இருட்டுல விழிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ நபர்கள் இருக்கிறோம், நாம் முஸ்லீமா பிறை முஸ்லீம்களா இருக்கிறோம். ஒரு சுன்னத்தை நாம் வாழ்க்கையிலே எப்படி பிரியமா நம்ம செய்கிறோம் என்று யோசிக்க பார்க்க வேண்டும். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சஹாபாக்கள் ரேஞ்சுக்கு நம்மளால பிரிய வைக்க முடியாது, அவங்க லெவலுக்கு நம்மளால காதல் போட முடியாது. நம்மளோட சஹாபாக்கள் கிடையாது, அவுலியாக்கள் கிடையாது. நம்மெல்லாம் எந்த நிலையில இருக்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. எப்படின்னு சொன்னா சஹாபாக்களுக்கு எல்லாம் போர்ல போய் ஷஹீதான ஒரு ஷஹீத் நம்ம தான் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னாடி ஒரு உம்மத் வரும், அவங்கள்ட்ட என்னோட உம்மத்துல பின்னாடி நபர்கள் வருவாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க சொன்னா என்னை பார்க்க மாட்டாங்க, ஆனா என்னை பின்பற்றுவாங்க. அந்த குழப்பமான காலகட்டத்துல ஒரே ஒரு சுன்னத்தை அவங்க பின்பற்றுறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எத்தனை ஷஹீது, 100 ஷஹீது நம்ம அவங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஒரே ஒரு சுண்ணத்தை நம்ம எப்படியாவது கடைபிடிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிய வச்சிருக்கோம் அடையாளம் தான். நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு சுண்ணத்தை, ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு காஃபிரு இஸ்லாத்தை ஏற்றாரு, அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுறாரு. பேசும்போது இந்த சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய மஜ்மால பேசும்போது, நான் இஸ்லாத்துக்கு புதுசா வந்திருக்கிறேன், நான் ஒரு நாளைக்கு 800 சுன்னத ஹயாத்தாக்குறேன்னு சொன்னார் அவர். நாம் சில செய்து பார்க்க வேண்டும். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை சுன்னத்தை ஹயாத்தாக்குறோம்? இத்தனை சுன்னத்தை நான் ஹயாத்தாக்குறேன், நான் மேல பிரிய வச்சிருக்க அடையாளத்துல இத்தனை சுன்னத்தை நான் பிரிய வச்சிருக்கிறேன், இத்தனை சுன்னத்தை நான் பிரியமா செய்யறேன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? ஆனா அந்த காஃபிரால முஸ்லீம் வந்து நவ முஸ்லீம் சொல்றாரு, ஒரு நாளைக்கு நான் 800 சுன்னத்தை பின்பற்றேன்னு சொல்றாரு. அவர் கேட்கப்படுச்சு, அவர்கிட்ட எல்லாம் பெப்பச்சிட்டு உட்காந்துருந்தாங்க, எல்லாம் அங்க பிற முஸ்லீம்கள் கேட்கறாங்க, எப்படி நீங்க 800 சுன்னத்தை பின்பற்றி கேட்க? அவர் சொன்னாராம், 800 சுன்னத்து பெரிய விஷயம் கிடையாது. ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கிறது இருக்குல்ல, அது எத்தனை சுன்னத்துங்க? 6 சுன்னத்து. அதுல 7ஆவும் சொல்றாங்க. சரி, ஒரு நாளைக்கு 6 சுன்னத்து இருக்கிறது தண்ணி குடிக்கிறது, எத்தனை தடவை தண்ணி குடிப்போம்? சடந்து யோசிச்சு பார்க்க வேண்டும். ஒரு தடவை தண்ணி குடிச்சா 6 சுன்னத்தை ஹயாத்தாக்குறோம். ஒரு நாளைக்கு 10 தடவை தண்ணி குடிக்கிறாரு, எத்தனை சுன்னத்துங்க ஆச்சு? நம்ம இந்த மாதிரி யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரியாம அந்த சுன்னத்துகளை செஞ்சுதான் இருக்கிறோம். ஆனா அந்த சுன்னத்துகளை சரிவர ஒரே ஒரு சுன்னத்தையாவது நம்ம பின்பற்றி பக்காவா செஞ்சோம்னு சொன்னா, நாளைக்கு மறுமை நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஷஃபாத் என்ற பரிந்துரைக்கு நம்ம சொந்தக்காரர்கள் ஆயிரும். முயற்சி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அதன் அடிப்படையில இன்றைய மாசம் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாதமா இருக்கிறது, அவர்கள் பிறந்த மாதமா இருக்கிறது. இந்த தினத்திலே, இந்த மாதத்திலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச்சுகளையும், அவர்களுடைய சிந்தனைகளையும், அவர்களுடைய வரலாறுகளையும் மற்ற மார்க்கத்துல உள்ளவங்க, வேற மதத்துல உள்ளவங்க என்ன செய்யறாங்க சொன்னா, நம்ம மார்க்கத்தை போய் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நமக்கு நம்ம மார்க்கத்தை பத்தியே கொஞ்சம் கூட தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் போர்ல கறந்துகிட்ட அந்த சம்பவம் தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசு வரலாறை பத்தி தெரியல. நிறைய பேருக்கு நம்ம அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்ம நபியுடைய பேர் கூட தெரியல. அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாரையும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை விட்டு எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. நம்முடைய நபியின் மீதும் நம்முடைய மார்க்கத்தின் மீதும் இஸ்திகாமத்தாக இருந்து இக்லாஸோடு வாழக்கூடிய தௌஃபீகை தந்து கடைசி நிலைமையிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லி ஈமானோடு மரணித்து நாளை சொர்க்கத்திலே சஹாபாக்களை போன்று அபிமானங்களோடு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த ஆசையை நமக்கு கொடுத்து அபிமானங்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.